Sir, your voice is not audible, sir. Okay. So we are with the romantic movement. And in romantic movement, one important work stands out is Wordsworth, Tintern Abbey. This work is a representative work to speak about the features of romanticism, the mystery that is associated with nature. அதை பத்தி சொல்லும் பொழுது இந்த போயம் தான் அதிகமா சொல்றாங்க. அதே நேரத்தில் வேர்ட்ஸ்வர்த்தோடைய போயம், கால்ரிட்ஜுடைய போயம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு ஒர்க், ஒன்று வந்து கிறிஸ்டபல், இன்னொன்று வந்து ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மரைனர், வேர் கால்ரிட்ஜ் ஸ்பீக்ஸ் அபவுட் சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் இன் ஹியூமன் லைஃப்ஸ். அதை பத்தி அந்த ரெண்டு போயம்ஸ்ல ரொம்ப அதிகமா பேசியிருக்காரு. நிறைய காத்திக் எலமெண்ட்ஸ் அந்த போயத்துல இருக்கிறதாக கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நமக்கு இந்த போயத்துல ஏன் நான் வந்து இந்த கொட்டேஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, the first visit and the second visit வச்சு நெட்ல கொஸ்டின் கேட்குறான். ஏன் வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் made a walking tour to Tintern Abbey whenever he was frustrated with the world. இந்த உலகத்தின் மீது அவர் ரொம்ப அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல இருந்து ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கும்போது, டிப்ரெஸ்டா இருக்கும்போது என்ன பண்ணாருன்னா, he went to the nature. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் he went, and when was the first time அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ 1798 is a second visit. 5 years have passed அப்படிங்கும்போது 1798 minus 5 என்ன வருது? 1793. When he was young, he went there. Again, but the second time when he went along with his sister Dorothy Wordsworth. டோரத்தி வேர்ட்ஸ்வர்த்தோடு அந்த இடம் சென்றிருந்தார். அண்ட் அந்த டோரத்தி வேர்ட்ஸ்வர்த்துக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்கணும், அதுக்காக தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த டின்டன் அபி அப்படிங்கிற பிளேஸுக்கு போயிருந்தார். இப்போ இங்க நம்ம கொடுத்துருக்கிற கோட் வந்து இஸ் த மோஸ்ட் ஆஃபன் ஆஸ்க்ட் கோட். 5 years have passed, 5 summers with a length of 5 long winters. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா, you have a few literary devices or figures of speech used. 5 years have passed, 5 அப்படின்னு வரும்போது இட் இஸ் கால்ட் ஆனபோரா. 5 ஒரே லைன்ல வந்தாலும் சரி, அடுத்தடுத்த லைன்ல வந்தாலும் சரி, அதாவது ஒரே வேர்டு த பிகினிங் ஆஃப் த லைன்லையும் அடுத்தடுத்த லைன்ல வந்தாலும் சரி, ஒரே லைன்ல அடுத்தடுத்த ஃப்ரேஸ்ல அந்த 5 years have passed is one phrase, 5 summers அது வந்து அடுத்த ஃப்ரேஸ். அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரும்போது இட் இஸ் கால்ட் ஆனபோரா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, அலிட்டரேஷன் நிறைய இருக்கு. Alliteration. What do you mean by alliteration, teachers? A sentence beginning with a consonant sound, sir. Okay, sentence beginning with consonant sound. இதுவே அந்த third லைனுக்கு வந்துருங்க. Come to the third line of the quote which is given. Okay, rolling from the mountain springs with soft inland murmur. And the word murmur italics la கொடுத்தாங்கன்னா, what figure of speech is used in the word murmur அப்படின்னு கேட்பாங்க. Onomatopoeia. The word that represents the sound. நார்மலா murmuring of the bees ன்னு சொல்லுவோம். இங்க murmuring sound made by the mountain spring. சலசலப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம். I just wanted to give a taste of all these things while moving. Now, அடுத்த ரொமான்டிக் மூமெண்ட்ல இருந்து ஒரு ஆஃப் ஷூட் மூமெண்ட், ரொமான்டிக் லிட்ரேச்சர்ல இருந்து ஒரு கிளையாக வந்த ஒரு மூமெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. இட் இஸ் கால்ட் காத்திக் ஃபிக்ஷன். திஸ் வாஸ் a new genre, a sub-genre of the pre-existing romantic literature. என்ன அப்படின்னா காத்திக் ஃபிக்ஷன். காத்திக் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, this literature is always brooding அப்படின்னா thinking, ruminating, very deeply thinking about something. எதை பத்தி திங்க் பண்ணும் அப்படின்னா, இட் இஸ் செட் இன் a mysterious setting. mysterious அப்படின்னா தமிழ்ல என்ன? மிஸ்ட்ரி, நம்மளால் விளக்கி சொல்ல முடியாத விஷயங்கள், மர்மமான ஒரு செட்டிங். and the plot is also a bit mysterious. and அதுல ரொம்ப என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, there will be a dark atmosphere.
Okay. Gloomy atmosphere. Atmosphere will be very dark, gloomy. There will be suspense, there will be thrill, and there will be a lot of, we call it as macabre element. MACBRE. Macabre அப்படின்னா violence இருக்கும். Okay. Horror and violence. Fear installing elements நிறையாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு தான் காத்திக். சரி, காத்திக்னு ஏன் சார் பேரு வந்தது அப்படின்னா, it has some association with Gothic architecture. Okay, Gothic architecture ஓட ரொம்ப கனெக்ட் ஆனது. What is Gothic architecture அப்படின்னு கேட்டீங்கன்னா, Gothic is a tall pointed structure which were normally part of the structural design of great churches. பெரிய சர்ச்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மேல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அந்த கோபுரம் வந்து விண்ணை கிழித்து கொண்டு மேலே செல்வதை போல இருக்கும். அது தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு பயத்தை, ஒரு மிரட்சியை உருவாக்குவதாக இருக்கும். That particular tall pointing structure is called Gothic. அப்ப அந்த மாதிரி ஒரு ஃபியர் இன்ஸ்டாலிங் எலமெண்ட்ஸ் இந்த நாவல்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும். அப்ப ஒரு பேய், ஒரு சூப்பர் ஸ்பிரிட் அப்படின்னா அந்த ஸ்பிரிட் வர்றதுக்கு நம்ம படத்துல சொல்லுவாங்க இல்லையா, சந்திரமுகி படத்துல ரஜினிகாந்த் கிட்ட வந்து வடிவேலு கேட்பாரு, அந்த பேய் இருக்கா இல்லையா, அந்த பேய் இருக்குன்னா அதற்கான என்ன அறிகுறி அப்படின்னா, நம்ம ஆளு வந்து நம்மளுடைய கான்டெக்ட்ல இருக்கிற விஷயங்கள் சொல்லுவாங்க. அந்த வெஸ்டர்ன் வேர்ல்டுல என்ன இருக்கும் அப்படிங்கன்னா, the atmosphere, the setting will be always almost an abandoned fort. ஒரு கைவிடப்பட்ட ஒரு கோட்டை அல்லது ஒரு தனியான காட்டுப்பகுதி. அந்த காட்டுப்பகுதியில ஹீரோயின் தனியா மாட்டிக்குவா. அந்த இடத்துல சூப்பர் நேச்சுரல் இன்டர்வென்ஷன் இருக்கும். அங்க என்ன இருக்கும், there will be an owl. Owl is the symbol of evil. It's a symbolic of evil. ஒரு இல் ஓமனுக்கான ஒரு அறிகுறி. அதுக்கப்புறம் என்ன இருக்கும், the moon in a dark atmosphere. அந்த டார்க் கிளவுட்ஸுக்கு இடையில மூன். அப்புறம் ஒரு மாஸ்டிவ் பிட்ச், டூத்லெஸ் மாஸ்டிவ் பிட்ச். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை காத்திக் ஃபிக்ஷன்ல சொல்லியிருப்பாங்க. அப்போ வாட் இஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா, Horace Walpole's Castle of Otranto. Okay, Castle of Otranto அப்படிங்கிற அந்த ஒர்க் வந்து தான் இட்ஸ் கன்சிடர்ட் டு பி பியூட்டிஃபுல் ரெப்ரசன்டேட்டிவ் ஒர்க். அப்புறம் ஆன் ராட்கிளிஃப்னு ஒரு ரைட்டர் இருப்பாங்க, அவங்களுடைய ஒர்க்ஸ் இருக்கும். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த a man who employed Gothic elements into short story யாரு அப்படின்னா எட்கர் ஆலன் போ. Okay, அதுல இருந்து நம்ம அப்படியே போவோம். Some of the writers who are associated with Gothic fiction யாரு அப்படின்னா Claire Reeve, who lived between 1729 to 1807. அவங்க எழுதின ரொம்ப முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா The Old English Baron. Just names தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Who is the author of The Old English Baron? Claire Reeve. And Claire Reeve belongs to which movement ன்னு கேட்பாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின் இருக்கும். Gothic fiction published in 1777. 1777 ஆண்டு பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒர்க். And this was the original name of this work என்ன அப்படின்னு கேட்டா The Champion of Virtue. Champion of Virtue அப்படிங்கிறது தான் இந்த ஒர்க்கினுடைய ஒரிஜினல் டைட்டில். அண்ட் the work was published anonymously. ஆத்தருடைய சிக்னேச்சர் இல்லாம வந்த ஒர்க். ஓகே, அதற்கப்புறம் இதெல்லாம் பிளாட் நமக்கு தேவையில்லாது. ஹாரிஸ் வால்போல் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் இருக்காரு. அவர் 1717 இருந்து 1797 வரைக்கும் இருந்தவர். அவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா The Mysterious Mother 1768, The Historic Doubt of the Life and Reign of Richard III 1768, and Hieroglyphic Tales 1785. இதெல்லாம் அவருடைய ஒர்க். அண்ட் அவருடைய ரொம்ப ஃபேமஸான காத்திக் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னா இந்த ஒர்க் தான் சொல்றாங்க. The Castle of Otranto 1764. Okay, it is subtitled A Gothic Story.
இந்த நாவலுக்கு சப்டைட்டில் என்ன அப்படின்னு நெட்ல எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க. அதனுடைய சப்டைட்டில் வந்து காத்திக் ஸ்டோரி. அதனுடைய பிளாட்டும் நான் கொடுத்துருக்கேன், இதை ஷேர் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ரைட்டர் காத்திக் ஃபிக்ஷன்ல அப்படின்னா மேரி ஷெல்லி. ஹூ இஸ் மேரி ஷெல்லி? Wife of P.B. Shelley. Okay, wife of P.B. Shelley. P.B. Shelleyuடைய மனைவி மேரி ஷெல்லி. She was also a very great writer and she wrote a very famous work, a novel, very popular novel called Frankenstein, which is subtitled The Modern Prometheus, published in 1823. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு regarding Frankenstein. என்ன அப்படின்னா, this work was the output of a novel writing contest between Mary Shelley, P.B. Shelley and Lord Byron. அவங்க 3 பேரும் என்ன பண்ணாங்கன்னா, they started competition. அந்த காம்படிஷன்ல 3 பேரும் தனித்தனியா ஒர்க் ப்ரிப்பேர் பண்ணும் and they have to come out with and they will decide whose work is the best work. அப்ப P.B. Shelleyயும் Lord Byron, both of them acknowledged the storytelling style of Mary Shelley and appreciated this work as the best work. Frankenstein, also titled The Modern Prometheus. Okay, அதுல ஹீரோ யாரு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. The hero is Victor Frankenstein, a young scientist who creates a sapient creature in an unorthodox science experiment. அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னா, The Dracula by Bram Stoker. இன்னைக்கு இந்த டிராகுலா அப்படிங்கிற நிறைய மூவிஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை எழுதுனது யாரு அப்படின்னா, பிராம் ஸ்டோக்கர் அப்படிங்கிற ஒரு இட்டாலியன் நாவலிஸ்ட். அவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னா, The Vampire Story அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியவே, அந்த கேரக்டரையே உருவாக்குனவர் அவர் தான். ஓகே, அண்ட் திஸ் ஒர்க் டிராகுலா வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1897. அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் கிங். ஓகே, இன்ட்ரடக்ஷன் கொடுத்தவர். ஒரிஜினல் ரைட்டர் இஸ் M.G. Lewis, who wrote a work called The Monk, a romance, which is again a Gothic novel. Okay, அதற்கப்புறம் இந்த ட்ரெடிஷன்ல காத்திக்ல இன்னொரு ரைட்டரும் வருவாரு. யார் அப்படின்னா, ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன், who wrote the famous work Dr. Jekyll and Mr. Hyde. அப்படின்னா இந்த நாவல் வந்து ரொம்ப ஃபேமஸான நாவல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, it speaks about two different personalities within the same person. Okay, the strange case of Dr. Jekyll and Mr. Hyde, 1886. இதோடு அந்த மூமெண்ட் முடிஞ்சிச்சு. Did you follow that movement, teachers, very closely? Yes, sir. Yes, sir. What is the next movement? Abhina? The next movement is called realism. Realism அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, they wanted to portray things as it is seen. அவ்வளவுதான். It's a loose term that can refer to any work that aims at honest portrayal. ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கிறோம், அது அப்படியே சித்தரித்தல் அப்படிங்கிற முயற்சியில இறங்குனது தான் ரியலிசம். நார்மலா என்ன வரும் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த பாக்குறீங்க, அந்த விஷயம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய எமோஷன் அதை கொஞ்சம் உள்ள புகுத்தி, உங்களுடைய பர்சனாலிட்டிய நீங்க பார்த்த விஷயத்துக்குள்ள புகுத்தி என்ன பண்ணுவீங்க, அதை கொஞ்சம் சென்சேஷனலா, எக்ஸாஜுரேட்டடா, ஒரு ரொம்ப அப்படியே டிராகிங்கா கொண்டு போனீங்கன்னா, that belongs to another thing called sentimentalism or melodrama. அந்த சென்டிமெண்டலிசம், மீலோட்ராமா இல்லாம கொஞ்சம் டிட்டாச்டா, உள்ளதை உள்ளபடியாக, to say a thing a thing, to call a spade ன்னு ஒரு இடியம் இருக்கு. அப்படின்னா without allowing the author's personality to enter into the storytelling, that is called realism. But the realism எங்க தொடங்குச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து பிரான்ஸ்ல இருந்தது. பிரான்ஸ்ல இருந்து தான் எங்க வந்துச்சு, இங்கிலாந்துக்கு வந்துச்சு. அப்ப பிரான்ஸ்ல ரியலிசத்தோடு கனெக்ட் பண்ண ரைட்டர் யாரு அப்படின்னா, the first writer in the list, the person is André de Balzac. He is called the father of French realism. Father of French realism.
The second writer is an English writer. நமக்கு எல்லாத்துக்குமே பாப்புலரான ஒரு ரைட்டர் யாரு? Charles Dickens. Charles Dickens, a collection of novels named as Newgate novels. அவர் எழுதின எல்லா நாவலுமே என்ன கலெக்ஷன்ல வரும் அப்படின்னா, it comes under the collection name Newgate novel. NEWGATE. நியூகேட் நாவல் அப்படின்னா, நியூகேட் அப்படிங்கிற இடத்துல ஒரு பிரிசன் இருந்தது. அந்த பிரிசனுக்குள்ளார போனவங்க, அந்த பிரிசன்ல இருந்து வெளியில வந்தவங்க, அவங்களால இந்த மக்களுடைய லைஃப்ல என்ன விஷயம்லாம் நடந்தது அப்படின்னு அவர் ஃபோக்கஸ் பண்ணாரு. He presented the woes of industrial England. இந்த இண்டஸ்ட்ரியல் இங்கிலாந்துனால மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு பாதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த பாதிப்பை மக்களுக்கு எடுத்து காட்டிய ஒரு ரைட்டர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டர். அதுக்கப்புறம் ஜார்ஜ் ஈலியட் இருக்கிறாங்க, கஸ்டாவ் ஃப்ளாபர்ட் இருக்காங்க, we have Leo Tolstoy, and ரியலிசத்துல இன்னொரு மூமெண்ட் தான் நேச்சுரலிசம். What is naturalism அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is an intensified form of realism that is called natural. Naturalனா allow things to come as it is without any addition. நீ எதையும் ஆட் பண்ணாம இருக்கிறத இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா that is called naturalism. Okay, are you there with me, teachers? Yes, sir. ஓகே, அதற்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்டோரியன் பீரியட்ல ஒரு சில இம்பார்ட்டன்ஸான இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்னன்னா, விக்டோரியன் பீரியட் இஸ் கன்சிடர்ட் டு பி த பீரியட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த பீரியட் ஆஃப் கலோனியல் எக்ஸ்பான்ஷன். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா, த மூட் ஆஃப் நேஷனலிசம் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட், சயின்ஸுக்கும் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு பீரியட் அப்படின்னா விக்டோரியன் பீரியட். அண்ட் இந்த பீரியட்ல ஒரு பெரிய ரெவல்யூஷன் உருவாக்குன புக் வந்து சார்ல்ஸ் டார்வின்ஸ் எவல்யூஷன் ஆஃப் ஸ்பீசிஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் இருக்கு. சரி, இந்த டைம்ல இந்த விக்டோரியன் நாவலிஸ்ட் யார் யாரு அப்படின்னா, we have Bronte sisters. Who are they Bronte sisters? Charlotte Bronte, Emily Bronte, Anne Bronte. Very good. Charlotte Bronte, Emily Bronte, Anne Bronte. இந்த 3 Bronte sisters இருப்பாங்க. இந்த Bronte sisters சொன்னோன்னா நமக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, they belong to the first wave feminism, where women don't have assert their identity. பெண்கள் வந்து தங்களுடைய ஐடென்டிட்டியை வந்து அசெட் பண்ண விரும்பவில்லை. ஆண்களை போல அவங்களும் யோசித்தாங்க. ஆண்கள் எவ்வாறு பெண்களை சித்தரிப்பார்களோ அதே போல் இவர்களும் தங்களுடைய இலக்கியங்களில் பெண்களை சித்தரித்தார்கள். ஸ்டீரியோடைப்கள் பிரசன்டேஷன் ஆஃப் விமென். இதுல சார்லட் பிராண்டே அப்படின்னு சொன்னீங்க. சார்லட் பிராண்டே என்ன பண்ணாங்க? she wrote with a pen name. என்ன பென் நேம் அப்படின்னா, கர்ரர் பெல். CURRER. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். CC, கர்ரர் பெல். சார்லட் பிராண்டே, அங்க கர்ரர் பெல். ஃபர்ஸ்ட் லெட்டரும் சி, அங்க செகண்ட் நேம் உடைய ஃபர்ஸ்ட் லெட்டரும் பி தான். அடுத்தது ஆன் பிராண்டே. ஆன் பிராண்டே உடைய பெண் நேம் என்ன? ஆக்டன் பெல். ACTON. ஆக்டன் பெல். BELL. ஆக்டன் பெல். அடுத்தது எமிலி பிராண்டே. எல்லிஸ் பெல். எல்லிஸ், ELLIS. எல்லிஸ் பெல். பிரேம் சார் இஸ் ஹெல்பிங் மீ டு கிரேட் எக்ஸ்டென்ட். டக்குன்னு ஆன்சர் சொல்லிடுறேன், எனக்கும் கொஞ்சம் ஈஸி. ஓகே, அதற்கப்புறம் நமக்கு ரைட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதுல ரொம்ப முக்கியமான ரைட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டனி ட்ரெல்லோப் இருக்கிறாரு. வில்லியம் மேக்பீஸ் தாக்ரே அப்படின்னு ஒருத்தர் ரைட்டர் இருக்காரு. இந்த வில்லியம் மேக்பீஸ் தாக்ரே wrote only one work, one famous Vanity Fair. And the Vanity Fair was the only novel written by William Makepeace Thackeray, and the novel's title is taken from Pilgrim's Progress. Beautiful. John Bunyan's Pilgrim's Progress. அதுல Vanity Fair அப்படின்னு ஒரு எபிசோட் இருக்கு. அந்த எபிசோட எடுத்து இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, Vanity Fair அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு டைட்டில் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஃபேமஸா விக்டோரியன் நாவலிஸ்ட் ஒருத்தர் இருக்காரு, தாமஸ் ஹார்டி, who was a pessimistic writer who saw nature as antagonistic to
ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அது நமக்கு இருக்கு. அதற்கப்புறம் விக்டோரியன் பீரியட்ல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. லேட் விக்டோரியன்ஸ், மேத்யூ அர்னால்ட், போயட், கிரிட்டிக், a man who played a very important role in defining poetry, study of poetryன்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. ஓகே, அண்ட் அவருடைய ஃபாதர் வந்து ரொம்ப ஃபேமஸான மனிதர். யாரு? வாட் இஸ் த நேம் ஆஃப் ஃபாதர்? வாட் இஸ் மேத்யூ அர்னால்ட்ஸ் ஃபாதர்? த ஹெட்மாஸ்டர் ஆஃப் ரக்பி ஸ்கூல். ரக்பி ஸ்கூல்னே ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு டு கமெமரேட் ஹிஸ் ஃபாதர். ரக்பி ஸ்கூல், Thomas Arnold. And Matthew Arnold defined poetry. How did he define poetry? Poetry is a criticism of life. அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ராபர்ட் ப்ரௌனிங் அப்படின்னு இருக்காரு. அவருடைய ஒய்ஃப் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் இருக்காங்க. இந்த ராபர்ட் ப்ரௌனிங் இஸ் அசோசியேட்டட் வித் a type of poem. What type of dramatic poem? monologue. Dramatic monologue. His name has come to stay with dramatic monologue. Elizabeth Barrett Browning அப்படின்னா she is very famous for her sonnets. Sonnets to the Portuguese. Sonnets to Portuguese. Sonnets to Portuguese. Sonnets from Portuguese, ma'am. Yes, ma'am. Check and get back to me, ma'am. ஏன்னா அந்த ப்ரொபோசிஷன்ல சில நேரங்கள் எரர் வந்துருது. Sonnets from Portuguese. Sonnets from Portuguese அப்படின்னு இருக்கு. இட்ஸ் லவ் சானட் ரிட்டன் பிட்வீன் ராபர்ட் ப்ரௌனிங், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஏறக்குறைய 20th centuryக்கு வரப்போறோம். ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் இஸ் நாட் ரேங்க்ட் அமாங் விக்டோரியன். ஹி இஸ் ரேங்க்ட் அமாங் 20th century ரைட்டர்ஸ். ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் பாத்தீங்கன்னா ஆங்கிலிக்கன் born but Catholic converted to Catholicism, also closely associated with இவரு அந்த மூமெண்ட்ல வர மாட்டாரு. பட் இவருடைய குரு வந்து belongs to another movement called Oxford movement. Cardinal Newman, a man who was converted by Cardinal Newman of the Oxford movement. Gerard Manley Hopkins. ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ்னோனா நமக்கு ஒரு 3 விஷயம் ஞாபகம் வரணும். என்னென்ன விஷயம்? கர்டால் சானட். வாட் இஸ் கர்டால் சானட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுதி வச்சு நீங்க வீட்டுல போயிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, த கான்செப்ட் ஆஃப் இன்ஸ்கேப் அண்ட் இன்ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ப்ரங் ரிதம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு 3-4 விஷயங்கள் வந்து ஜெரார்ட் மேன்லி ஹாப்கின்ஸ் வாஸ் வெரி ஃபேமஸ். அதற்கப்புறம் லார்ட் ஆல்ஃபிரட் டெனிசன், த மோஸ்ட் பேட்ரியாட்டிக் விக்டோரியன் போயட் அப்படின்னு கேட்டீங்கன்னா லார்ட் ஆல்ஃபிரட் டெனிசன். அதற்கப்புறம் ப்ரீ ரஃபலைட்ஸ்லயும் மக்களும் இதுல வருவாங்க. ப்ரீ ரஃபலைட் பிரதர்ஹுட் யாரு? கிறிஸ்டினா ரோசட்டி, டிஜி ரோசட்டி. அதுக்கப்புறம் ஒரு குரூப் ஆஃப் ரைட்டர்ஸ் எல்லாமே இதுல வருவாங்க. யூ வில் ஆல்சோ ஹேவ் ஈஸ்தட்டிக் மூவ்மெண்ட் ஆஸ் பார்ட் ஆஃப் விக்டோரியன் பீரியட். ஈஸ்தட்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வால்டர் பெட்டர் வருவாரு, ஜான் ரஸ்கின் வருவாங்க. ஓகே, அந்த நேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி. சார்லட்டே, இந்த பிராண்டே சிஸ்டர்ஸ் உடைய ஒர்க்ஸ் என்ன அப்படின்னா, சார்லட்டே உடைய ஒர்க் வந்து ஜேன் ஐயர், எமிலி உடைய ஃபேமஸ் ஒர்க் விதரிங் ஹைட்ஸ், அண்ட் பிராண்டே உடைய ஒர்க் ஆக்னஸ் கிரே. அப்புறம் அவங்களுடைய பென் நேம்ஸ் என்னன்னு நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஓகே, யா, these are the works. Okay, and when we speak about realism, ரியலிசத்துல ஒரு முக்கியமான ஒரு ரைட்டர் இருக்காங்க. என்ன அப்படின்னா எலிசபெத் கேஸ்கெல். Okay, and she wrote a very beautiful work which was a criticism of the English society, industrial English society. Criticize பண்ண work அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ் உடைய எல்லா நாவல்ஸையும் சொல்லலாம். அதற்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் இஸ் எலிசபெத் கேஸ்கெல்ஸ் லண்டன் நார்த் அண்ட் லண்டன் சவுத். நார்த் அண்ட் சவுத்னு ஒரு ஒர்க் இருக்கு. The protagonist is Martha from southern England who goes to the other part of England, northern England, and the sufferings of this girl is presented in vivid details in this novel. Okay, right. I think I can stop here for some time.
If you have any questions,